100 சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்கிறாரா தாவேகா தலைவர் விஜய்? விஜய் எடப்பாடி பழனிசாமி இடையிலான சீட்டு குறித்த பங்கீடுகளுக்கான உரையாடலில் தலையெடுத்திருக்கிறாரா துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள்? என்ன நடக்கிறது? தாவேகாவை உள்ளே கொண்டு வருவதற்கு டெல்லியினுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார். தாவேகா, அதிமுக, பாஜக என்கிற இந்த முக்கோண புள்ளி, இந்த இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியப்படுகிறதா? களத்திற்கு திரைமறைவில் நடப்பது என்ன என்பது குறித்த ஒரு விரிவான உரையாடல். தாவேகாவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் 100 சீட்டு கேட்கிறாரு. 100 சீட்டு கேட்டா சொன்னா அதிமுக எத்தனை சீட்டு கொடுக்க அப்படிங்கிற குழப்பம் நிலவிட்டு இருக்கிறதாக பேச்சு அடிபடுது. எப்படி பாக்குறீங்க? இல்லை, ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட். நம்ம வெளிப்படையாக இன்றைக்கி பார்த்தாச்சு. சட்டமன்றத்துக்குள்ளே விஜய்க்கான குரலாக ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரும், இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனும் ஒழிக்கிறத பார்க்க முடியுது. அவர்களை தாண்டி மற்றவங்களுக்கெல்லாம் அங்கே உள்ள குரல் இல்லைங்கிறதுனால ஒழிக்கலை. இப்போ தொடர்ந்து இதனுடைய அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகிறது? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அதாவது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம்ங்கிற மாதிரி பல கோல்கள் இருக்கிறது. அதில் முதல் கோல் போஸ்ட்டுன்னு பார்த்தா இன்றைக்கு முதல்ல திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுங்கிறத தாண்டி 17-18 நாட்களாக தாவேகா திமுக, திமுக தாவேகா இந்த உரையாடலே போயிட்டு இருந்தது. அதை கொண்டு போய் சட்டமன்றத்தில் பேசியதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கணக்கு என்னவாக இருக்கிறதுன்னு ஊடக விவாதத்தை கட்டமைச்சிட்டாரு. அது முதல் வெற்றி. 18 நாளுக்கு பிறகு திமுகவுக்கு எதிராக அங்கே சம்பவம் பண்ணணும்னா நான் தான் என்பது ஒரு முதலாவது கெயினாக நம்ம பார்க்கலாம். ஒரு அரசியல்வாதி ஏதாவது பண்ணி தான் பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த நியூஸ் சைக்கிள்குள்ளே நினைக்கிறது. அது அவருடைய அனுபவம் அதில் உதவி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, தாவேகா தொண்டர்களிடம் போய் சேருவது, அவங்கக்கிட்ட ஒரு நட்புணர்வை உருவாக்கி கொள்வது. உங்கள் கட்சிக்காக கூட பேசுறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம். உங்கள் தலைவர் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு நீதி வெல்லும்னு போட்டார். அதுவும் 17 நாள் கழிச்சு கோர்ட்டு சிபிஐக்கு மாற்றின பிறகு நீதி வெல்லும்னாரு. ஆனால் அது தொடர்ந்து யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? நமக்குள்ள ஒரு நட்புணர்வு இருக்குது. அந்த பிள்ளையார் சுழி போட்டாச்சு இல்லை, பிள்ளையார் சுழி போட்டுட்டு அடுத்து பேச்சை ஃபில் பண்ணணும் இல்லை. இதில் ஒன்று, அவர் பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு எதை வச்சு சொன்னாரோ இல்லையோ, எது சொன்னாலும் விஜய் ஆமான்னு சொல்ல போகிறதில்ல, இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. அந்த தம்பி அரசியலே வாரது வீக்கெண்டில் தான் பண்ணார். இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. எனவே சொல்கிற வரைக்கும் சொல்லுவோங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கான்னு அப்போ பார்க்கப்பட்டது. ஏதாவது வேணா சொல்லுங்க ஐயா, ஆனால் அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. மூன்றாவதாக தான் நம்ம நியூஸ் சைக்கிளுக்குள்ளே இருக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தாவேகா தொண்டர்களோட ஒரு நட்புணர்வை அதிமுக தொண்டர்கள் கிரவுண்டில் உருவாக்கி கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விவாதம் தொடர்ந்து அதை கட்டமைச்சிக்கிட்டே வர்றது. நீங்கள் 2019க்கு முன்பாக 17 ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் 16 அந்த கடைசியில் நடக்குது. அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டம், ஓபிஎஸ் மாற்றப்படுகிறார், ஜெயலலிதா சசிகலா சிறைக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஆன பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றுட்டார். அதிமுகவும் பாஜகவும் ஒரு நல்ல ரேப்போ இருக்குதா? என்னைக்கு கவர்னர் 2 பேர் கையும் இணைச்சி வச்சு தூக்குனாரோ பாஜக தாங்கிறது அன்றைக்கே நமக்கு தெரியும். ஆனாலும் அதை வெளிப்படையாக அவங்க சொல்லாமல் ஒரு நட்புணர்வை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஊடகங்கள்லாம் பார்த்தா இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது இப்படியே இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான நேரமாக 19 தேர்தல் வருவதற்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அதுக்கு முன்பாக வரும்போது தமிழ்நாடு தான் ஊழலையே நம்பர் 1 இருக்குன்னு அமித்ஷாவே இங்கே கூட்டம் பேசினார், கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி ஒரு உறவை கேடஸ் வளர்த்துக்க ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லா இடத்துலையும் ஒன்றா போகிறது வர்றது அப்படிங்கிற இடம் வரும்போது அந்த நட்புணர்வை கிரவுண்டில் உருவாக்குறதுக்கான வேலைங்கிற மாதிரி அது ஏதாவது நடந்தால் நடக்கட்டும் என்கிறது 2. மூணாவது தான் கூட்டணிக்கு கொண்டு வருவது 26 நோக்கி. அந்த 26 கூட்டணிக்கு எடப்பாடியால் மட்டும் முடியாது, பிஜேபியும் உள்ள தேவைங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் சீட் ஷேர் நெகோசியேஷன் நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே பிஜேபி சிலர்லாம் கையில் வச்சுருக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த பக்கம் இருக்காருன்னு தெரியல. திரு ஏசி சண்முகம் அவர்கள் ஆகட்டும், இல்லை ஜி கே வாசன் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கூட வச்சுருக்கோம்ல. எவ்வளோ அவங்க உதிரிகள் தானே, சின்ன கட்சிகள், சிறிய கட்சிகள். நம்ம உதிரிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டாம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறது? பிஜேபி என்ன பேசிடுவாங்க, நீங்கள் மொத்தமாக கொடுங்க, பேக்கேஜில் தான் நாங்கள் பிரிச்சுக்கிறோன்னு வாங்கிடுவாங்க. விஜய்க்கு அப்படி கொண்டு போய் அவங்ககிட்ட நம்ம கொடுத்தோம்னா பல்காக தள்ளி விடுற மாதிரி இருக்கும். நம்ம தம்பிகிட்ட நம்மளே பேசிப்போங்கிறது எடப்பாடி அவர்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. இன்றைக்கி அன்புமணி கூட ஏறத்தாழ திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் இருந்தாலும் அவர் பிஜேபியோட இதுக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு தான் வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதுங்கிறதுனால ஒரு பெரிய பார்ட்டியை நான் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற அந்த இதுக்கான முயற்சிகளை அவர் பார்க்குறாங்க. இதில் ஆடிட்டர் இறங்கியிருக்கிறார், குருமதி அவர்கள் இறங்கியிருக்காருங்கிற மாதிரியான செய்திகள் போயிட்டுருக்கு. இவ்வளவுக்கு பிறகும் அவங்க முதல்ல கேட்ட அந்த 114லேருந்து இப்போ 100 இறங்கியிருக்கிறாங்க.
100 சீட்டு வரைக்கும் கொடுங்க அப்படிங்கிறது கேட்பதாக தான் முதற்கட்ட தகவல் தாவேகா தரப்பிலிருந்து 100 சீட்டு டிமாண்ட் பண்ணியிருக்கிறதாக வந்திருக்கு செய்தி. இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய வேலையை வழக்கமாக அவரை பற்றி பல செய்திகள் வந்தால் மறுக்காத குருமூர்த்தி அவர்கள் போன முறை திடீர்னு அவராக வெளியில் வந்து மறுத்தார். மறுத்த பிறகு இப்போ இந்த செய்திகள் எல்லாம் மறுப்பு சொல்லாமல் இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி. இல்லை, இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அவங்களுடைய கூட்டணிக்குள்ளால. ஆனால் இதில் என்ன கேள்வி எழுதுன்னு சொன்னால், விஜய் அவர்களே 100 சீட்டு கேட்கும்போது 234 தொகுதிகளில் வேறு சீட்டுகளில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது, எடப்பாடி எவ்வளோ கொடுக்கறது, பிஜேபிக்கு எவ்வளோ, இப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி இதுக்கு உள்ளால ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றதா மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். இதை தாண்டி நமக்கு வந்து இதுக்குள்ளால எப்படி இவங்க செட் ஆவாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் அரசியல் ரீதியாக வந்து பேசப்படுது. இல்லை, யாருக்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானப்பா கேட்குறேன், கேளுன்னு 100 கேட்கறது கேட்பாங்க. எடப்பாடி 100லாம் கொடுக்கவே மாட்டார், அந்த லெவலுக்கு அவர் கொண்டு போகவே மாட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கே 41 கொடுத்ததே ஜெயலலிதா அவர்களது ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டது. அந்த இன்னைக்கு 100ன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம கந்தசாமி படத்தில் தேங்காய் வாங்க போவார்ல, 10 சரி 6 ரூபாய் சரி 10 ரூபாய், இந்த கணக்கில் தான் நீங்கள் அங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே ஆரம்பிப்பாங்க. போன முறை 20 வாக்கிய பாஜக தொடங்கியது ஏறத்தாழ 70 சீட்டில் இருந்து அவங்க தொடங்கினதா சொல்லப்படுது. 70 அப்படிங்கிறது இல்லை ஆரம்பித்து தான் நகர்த்தி வந்து 20ல் தான் நின்னார் எடப்பாடி பழனிசாமி. அது 25 ஆக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியாமல் தான் அமித்ஷா கிளம்பி போனாருங்கிறது அந்த சமயத்தில் பேசப்பட்டது. அன்றைக்கி அவர்கிட்ட அஃப்கோர்ஸ் அரசு இருந்தது, டிடிவி உள்ளே சேர்த்துக்க முடியாதுன்னா எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன், இது இல்லாமலாம் பேச முடிஞ்சது. அப்படின்னாலும் நீங்கள் 100 கேட்குறீங்க, அவங்க என்ன ஓப்பனிங் பெட்டிங் கொடுக்குறாங்கிறது இருக்குல்ல. 100எல்லாம் மிக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிகளிடம் வாங்க முடியாது. அவர் என்ன ஒரு இதாக பார்ப்பார் அப்படின்னா, நம்மளை விட்டு போனால் இந்த தம்பிக்கு வேற எங்கே போக்கிடம் இருக்குங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த பார்வையை வந்து மிக கூர்மையாக இவர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. எங்கே போயிட போறாப்புல தம்பி இதுதான். அதுவும் திரும்ப நம்ம வடிவேல தான் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஞானினே நீங்கள் சொல்லலாம். இருமா வருவான், எங்கே போயிடுவான்னு. பெரிய ராஜா தேசிங்கு குதிரையில் போகிறாரு, அது எங்கே போனாலும் பீச்சு குதிரை அங்கேயே சுற்றிட்டு ரிட்டர்ன் வருங்கிற மாதிரி. இப்போ இதற்கு பிறகு நீங்கள் என்ன அரசியல் விஜய் செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னையோட சட்டமன்றம் முடிகிறது. இந்த 4 நாட்கள் அவங்க பல்வேறு விஷயங்கள் எடுத்தாங்க. முதல் நாள் விஜயனுடைய இந்த இதை எடுத்தாங்க, 2வது நாள் கிட்னி திருட்டு சம்மந்தமாக எடுத்து பேசினாங்க, 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருமல் மருந்து இங்கே ஆக்கப்பட்டு மத்தியப்பிரதேசத்தில் இறந்தது, இது ஒரு இஷ்யூவாக எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அவங்க தரப்புக்கு சில தீர்மானங்கள் மசோதாக்கள் இதை கொண்டு வந்து அவங்க நகர்த்தி அவங்களுக்கான விவாதம், ஆளுநரை எதிர்த்து பேசுகிறது, இந்த வேலைகளை அவங்க ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் விவாதமாக அவங்களுக்கான பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸை செட் பண்ணும்போது விஜய்கிட்ட என்ன நரேட்டிவ் இருக்குங்கிற கேள்வி வரும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இதற்கு பிறகும் தனித்து போவது அப்படிங்கிறத அவர் முடிவெடுப்பார். அப்படின்னா அது யாருக்கு லாபம் நட்டங்கிறத தாண்டி தம்பிக்கு விஜய் அப்போ ஏறத்தாழ 2 எதிரிகளை சமாளிக்கிற இடத்துக்கு வருவார். கட்டமைப்பு அப்படிங்கிற இடம் திமுகவை நீங்கள் ஆப்வியஸாக இது தான் ஆகணும். இதற்கு பிறகு அதுதான் உங்களோட அரசியல் முடிவு பண்ணும்போது பாஜகவும் அதிமுக உங்களுக்கு பூத்து பை பூத்து கொடைச்சல் கொடுக்க முடியும், கட்டமைப்பு இருக்குது. இந்த பக்கம் பாஜக அவங்ககிட்ட தேர்தல் ஆணையம் வரைக்கும் பார்ட்னராக இருக்கும்போது ஒன்றும் இல்லை, கடைசி ஆப்ஷனாக பழி வாங்கணும்னு நினச்சா நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தார். சீமானுக்கு டக்குன்னு சிம்பிள் போச்சா, கர்நாடகாவில் ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அவருக்கு விவசாய சின்னத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இங்கே இவருக்கு வேற கொடுத்து இந்த மாதிரி ஒளி வாங்கியா மைக்க வச்சுக்கிட்டு போன எலெக்ஷனை சந்திச்சார். இப்போ மறுபடியும் அவரை மாதிரி வரைஞ்சி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ கேள்வி என்ன வரும்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் 234 தொகுதியிலையும் எங்களுக்கு பொது சின்னம் கொடுங்கன்னு கேட்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சின்னத்தை அலாட் பண்ணலாம், பொது சின்னத்தை கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுத்தா அப்போ மீதி இருக்கக்கூடிய சின்னத்தில் நீங்கள் போய் தான் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம்னு வந்துச்சுங்களா, நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க, ஞாபகம் வச்சுப்பீங்களா, முதல்ல 234 தொகுதிக்கு நீங்கள் போவீங்களா, இவ்வளவு கேள்விகள் வரும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் நினைத்தால் செய்ய முடியும். பாஜக ஒடுக்குகிறது அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் அதை கேம்பெயினாக கூட உங்களுக்கு அது பாசிட்டிவாக கூட நீங்கள் அதை கொண்டு போகலாம். இல்லை பிஜேபி எதுக்குன்னு வைங்களேன், ஒரு நேரத்தில் எந்த எதிரியை நோக்கி நீங்கள் அடிப்பீங்க. 26 ஒரு குழப்பம் இருக்கும். 26 தேர்தலில் நீங்கள் பிஜேபியை எதுக்கு தேவையில்லாமல் எதிர்த்துக்கணும்னு ஒரு எண்ணத்துக்கு அவர் வருகிறாருன்னா, ஏன்னா அவர் முழுநேர அரசியலுக்கு இன்னும் தயாராகலை. முழுநேர அரசியலுக்கே தயாராகாத ஒருவர் பார்ட் டைம் பாலிட்டிக்ஸில் எத்தனை எதிரிகளை எதிர்க்க முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. நீங்கள் எலெக்ஷன் இருக்கிறது போகும்போது கடைசி அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நோட்டிஃபிகேஷன்லாம் வருது அப்படின்னா அடுத்த 2 மாதம் நீங்கள் நெருப்பில் நிற்கிற பிரயத்தனம் தான் அது. அதில் என்ன பண்ணுவீங்கிறதெல்லாம் வரும். அதனால் தம்பி இங்கே தான் வருவாப்பிலங்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 100 வேலைக்கு ஆகாது தம்பி, அதிகபட்சம் 40 கொடுக்குறதே ஜாஸ்தி அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவர்
பிஜேபியை விட 10 சீட்டு கூட 30 கொடுக்கலாங்கிற கொடுத்தாலும் தம்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி வந்து அவருக்கு அறிமுகமான வட்டாரத்துல வந்து பேசியிருக்கு. பிஜேபி 20, இவருக்கு பிஜேபியை விட 10 சீட்டு நான் அங்கே தான் வைக்கிறேன். பிஜேபியை விட 5 சீட்டு கூடுதலாக பாமகவுக்கு போன முறை கொடுத்தாங்க. 25 வாங்கி அவங்க 5 ஜெயிச்சாங்க, இவர் 20 வாங்கி இவங்க 4 ஜெயிச்சாங்க இல்லையா. அதுவும் ஒருங்கிணைந்த பாமக. இப்போ அப்பா மகன் பிரிஞ்சிருக்கும் போது அந்த கிரெடிட் அன்புமணிக்கும் பிஜேபியோட குறைச்சே கூட சீட்டு கொடுக்க வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. இல்லை சமமாக கூட அதை விட இன்னொரு 5 கூடுதலாக தம்பி கொடுத்துக்கலாம் என்பதாகத்தான் எடப்பாடி அவர்களுடைய கணக்கிருக்கிறது. ஏன்னா இந்த தம்பி வருவார் வரல, யார் வருவா போவா, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்கிறாரா இல்லை, எதையும் பார்க்காம எடுத்து அவர் 160 தொகுதி போய் நேரம் சுற்றிட்டார் ஃபஸ்ட் ரவுண்டு. இன்னும் மிச்சம் இருக்குது. இப்போ இந்த எஸ்ஓபிலாம் வரணும், நெடுஞ்சாலை உரம் போடக்கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவாச்சுன்னா அதுக்கு பிறகு ஊருக்குள்ளே மைதானத்தை பிடிச்சி அவர் 234 முடிச்சுட்டு அடுத்தது தீபாவளி முடிஞ்சு பொங்கலுக்குள்ளே செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிப்பார். ஆக அவர் ஒரு தெளிவில் போயிட்டு இருக்காரு. நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் முதலமைச்சர்னு என் முகத்தை வச்சு நான் போயிட்டுருக்கேன், அது ஆகிறத நான் பார்த்துக்கிறேன்னு அவர் போயிட்டார் இல்லையா. நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் உரையாடலுக்கே தயாராக இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னமும் லாஸாக போயிருங்கிற ஒரு இடத்துக்கு அது நகரம். எப்படி பார்த்தாலும் நவம்பர் 14 நெருஜி பிறந்த நாள், பீகாரினுடைய தேர்தல் முடிவு நாள். அதற்கு பிறகு பாஜகவினுடைய முழுமையான விஷயம் உள்ளே வரும்போது தான் ஆகும். ஆனால் இதில் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டில் டெல்லி பாஜகவுக்கிட்ட எக்கச்சக்கமான ப்ராமிஸை கொடுத்துட்டு வந்து குருமூர்த்தி தொடங்கிய எந்த வேலையும் பாஜகவுக்கு லாபமாக போனதில்லை. பாஜக அதனால் இழந்தது தான் ஜாஸ்தி. நீங்கள் கொண்டு போய் இவர் ஓபிஎஸ் தர்மயுத்தன் உட்கார வச்சு என்னமோ ஓபிஎஸ் பின்னாடியே கட்சி போயிடும், அதிமுக நம்ம கைப்பற்றிடலாங்கிற லெவலுக்கு போய் முதலமைச்சராக நம்ம ஆளை ஒருத்தரை உட்கார வச்சிடலாங்கிற கிடங்குக்கெல்லாம் போய் அது ஒன்றும் இல்லாமல் போய் 21 சசிகலா அவர்களை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடலாங்கிற இது இருந்து அதுவும் வழி இல்லாமல் போய் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் அண்ணாமலை தான் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை அறிக்கை தலைவர் பதவியை கொண்டு போயிட்டு இது பண்ணி கடைசியில் அண்ணாமலை தனியாக போய் ஒன்றும் வேகம் அதிகமாகி போச்சு. வேகத்துக்கு முன்னாடி என்ன திரும்ப சொன்னார், அவர் இப்போ தலைவர் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் என்டிஏவின் பிரச்சார முகமே அவர் தான். ஆங்கில உலகத்து அவர் பதவியை பிடுங்க நினைவு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இந்த கூட்டணி முடிவாச்சு இல்லையா, கூட்டணி முடிவாகி ஹோட்டலில் கொண்டு அறிவிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு அன்னைக்கு தான் கடைசி நாள், அடுத்து நயினார் தலைவராக பொறுப்பு இருக்கிறாரு. அவர் வேட்புமனு அவர் மட்டும் தான் தாக்கல் பண்ணிட்டார். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு அன்னைக்கு இரவு அவர் கொடுக்குறாரு. அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு செல்வாக்கு இருக்குது. என்டிஏவிக்கே அவர் தான் பிரச்சார முகம்ங்கிறாரு. சிஎம் இந்த ஃபேஸ் தாங்க பிரச்சார முகமாக இருக்க முடியும். அவர் எப்படி என்டிஏவினுடைய பிரச்சார முகமாக இருப்பாருங்கிறது அப்பயே புரியலனாங்க. அடுத்து 3 வாரத்துக்குள்ளே அவர் அப்படியே பல்ட்டி அடித்து 3 வாரம் இல்லை, ஏறத்தாழ 3 மாதம் ஆயிடுச்சு, அப்படியே பல்ட்டி அடித்து அண்ணாமலை ரொம்ப வேகமாக இருக்கார், அவர் செயலில் விட மாட்டார் அப்படின்னு தள்ளிவிட்டார்ல. இதை தாண்டி ராமதாஸ் கிட்ட போய் சேர்த்து வைக்கிறேன்னு அங்கே போனார். அது அதோட பிரிவாக போயிருச்சு. அவர் உடல்நலம் இல்லாமல் உள்ளே இருக்கும்போதும் கூட அன்புமணி வரும்போது சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லாத சூழலுக்கு அது போச்சு. அப்படி குருமூர்த்தி எதெல்லாம் ஒரு கணக்கோடு தொடுகிறாரோ அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இல்லைன்னாலும் உங்களுக்கு பாஜகவை முன்னேற்றுறதுக்கு யார் எல்லாம் என்ன வேலைகள் செஞ்சாலும் அது நெகட்டிவாக தான் போய் முடியுது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இது எல்லாமே இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் விஜய் உள்ள கூப்பிட்டு வரணும்னா விஜய்கிட்ட என்னெல்லாம் பேசலாங்கிறதெல்லாம் அவங்க பீகார் எலெக்ஷன் முடிச்சு தான் யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இவ்வளவு நெருக்கமாக அல்லது இவ்வளவு அன்போடு நீங்கள் பேசி காட்டிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் முடியாதுன்னு ஒரு வார்த்தையில் விஜய் சொல்லி முடிச்சிட்டாருன்னு வைங்களேன். ஒரு வாரம் கழித்து அவர் ஒரு ட்வீட்டு, எந்த காலத்திலும் அதிமுக திமுகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டு போயிட்டாருன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் அவருக்கு மைலேஜ் ஏற்றி விட்டது. அண்ணாமலை சொன்னார்ல, நான் என்ன விஜய் கட்சிக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா, என்கிட்ட கேட்குறீங்க, அந்த கட்சியில் தலைவர்கள் இருப்பாங்க அங்கே போய் கேளுங்கன்னு. அந்த வேலையை நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே செஞ்சிட்ருக்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் ரீதியிலான பொலிட்டிக்கல் கெயினை விஜய் அடைவதற்கு நீங்கள் துணை நிற்கிறீர்களாங்கிற கேள்வி வருது. அப்போ அந்த தவறை ஏன் செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது உள்ளே எப்படியும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனாலனாலும் அதை கொஞ்சம் ஒரு அரசியல்வாதியாக இன்னும் கொஞ்சம் கவனமாக கேம் விளையாடணும். இல்லைனா நாளைக்கு அவர் உங்களையும் சேர்த்து எதிர்க்கும்போது நட்டம். ஏன்னா நீங்கள் அப்படியே மாற்றி திரும்ப பேசுகிற மாதிரி போயிருங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய்கிட்டேருந்து எந்த விதமான அணக்கமும் இல்லை. இது அரசியல் சார்ந்தும் சரி, இப்போ கரூர் விஷயத்துலையும் சரி, அவர் நேரடியாக ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னு சொன்னால் அது பேசலை. கடந்த 2 வருஷமாக அவர் என்ன பேசினாருங்கிற கேள்வி இருக்கு. இல்லை, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாச்சுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஏதாவது சொல்லணும்ல.
இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டாச்சு. எதுக்கு சரி. சொல்லணும்? ம். எதுக்கு சொல்லணுங்கிறதான் அவர் நீங்கள் போன 2 ஆண்டுகள் 1.25 ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் பிப்ரவரி அறிவிக்கிறாரு. நீங்கள் அதை 2ஆம் மாதம்னு வச்சிங்கன்னா இங்கே 10 மாதம் முடிய போகுது. ஏறத்தாழ 1 வருடம் 10 மாதங்கள் நடந்திருக்கிறது. 12 இங்கே ஒரு 10 22 மாதத்தில் மொத்தமாக அவங்களுடைய சமூக வலைதளம் அவங்களுடைய ட்விட்டரில் 200 பதிவுகள் இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு சராசரியாக 10 பதிவு போடுறாங்க. இதில் பாதிக்கு பாதி 2 ஆண்டுகளாக 5 கொள்கை தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள், அதுபோக மற்ற தலைவர்கள் கொள்கை தலைவர்களாக இல்லாதவர்களுக்கு பிறந்த நாள் நினைவு நாள், இவ்வளவு தான் அதனுடைய பதிவே. அப்பப்போ ஏதாவது ஒன்று அதே போல் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டினதுக்கு தீர்மான அறிக்கை, மாநாடு நடக்க போகுதுன்னு ஒரு அறிக்கை, மாநாடு முடிஞ்சு போச்சு நன்றின்னு ஒரு அறிக்கை, அதே போல் இந்த 5 ஊர் கூட்டங்களுக்கு போனது, 6 ஊர் கூட்டங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, வரப்போகிறாரு இத்தனை மணிக்கு வராரு, போன பின்னாடி ஒரு அறிக்கை. இதை தாண்டி அதில் அரசியலே கிடையாதுங்க. இதில் கேட்குறது என்னென்னா, விஜயினுடைய தாவைக்கா கட்சி வந்து ட்விட்டரில் செயல்படக்கூடிய கட்சியா எப்படி? இல்லை, முன்னாடியே சொல்லியாச்சு. அவங்க ட்விட்டரை தாண்டி இன்ஸ்டாகிராமை போய் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ட்விட்டரில் முன்னேற்றம் இருக்கு. அப்போ முன்னாடியே இப்போ நீங்கள் போன 2 தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லுவாங்க, எலெக்ஷன் மட்டும் ட்விட்டரில் நடந்தால் சீமான் தாங்க சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பெரும் ஆதரவு தளம்ங்கிறது அவருக்கு சமூக வலைதளங்களில் இருந்தது. இன்றைக்கி அங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸாக வளர்ந்து வந்திருக்கிறார். கிரவுண்டில் பூத்தில் என்னவாக போகிறது, ஏன்னா இப்போவும் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை, ஐ திங்க் சமீபத்தில் யாரோ மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் தான் சொன்னார், எனக்கு யாருன்னு மறந்து போச்சு, பட் அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. நாமினேஷன் ஃபார்மை ஃபைல் பண்ணுறீங்கல்ல, அது சரியில்லைன்னு முடிஞ்சு காலி பண்ணி தூக்கி போட்டாங்கன்னா உங்கள் கதையே முடிஞ்சு போயிடும். அதை ஃபில் பண்ணி கரெக்டாக ஃபைல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தேர்ந்த பேக்கப்பில் டீம் இருக்கணும். அது ஒவ்வொரு இதுலேயும் அந்த அணி கட்டமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். நாமினேஷன் ஃபார்மில் கோட்டை விட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், வேட்புமனு முடிஞ்சு போச்சுங்கிற சிக்கல் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் ஒன்றா நுணுக்கி அணுக்கமாக பார்க்கணும். ஏன்னா உங்கள் நாமினேஷன் ஃபார்மை மற்ற கட்சிக்காரனும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், பார்த்துட்டு அவங்க அப்ஜெக்ஷன் கிளைம் பண்ணலாம், இல்லை இதை ஃபில் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க, இது முக்கியமான டேட்டா, இதில் தப்பாக ஃபில் பண்ணிட்டாங்கன்னு அவங்க கிளைம் பண்ணி அப்ஜெக்ட் பண்ணால் நாமினேஷன் ஃபார்மை குவரி ரைஸ் ஆகும்போது செக் பண்ணிவிட்டு தள்ளுபடி பண்ணாருன்னா முடிஞ்சு போச்சு. அதில் தொடங்கி பூத்தில் உங்களுக்கு ஆள் உட்காரதுலேருந்து எத்தனை பூத்து இருக்குது, பூத்துக்கு எத்தனை பேர் உட்காரணும், அவங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் கொண்டு போக போகிறீங்க, அவங்க நடுவில் டீ கூட எந்திரிச்சு போகாமல் உட்காந்துருக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடு, இவ்வளவும் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கறது, இவ்வளவு பேக்கப் ஒர்க்கு நீங்கள் பார்க்கணும். வழக்கமான மற்ற கட்சிகளுடைய கட்டமைப்புகள் மாதிரி எந்த கட்டமைப்புகளும் திமுக அதிமுக மட்டும்தான் தமிழ்நாடு தழுவிய அந்த கட்டமைப்பு இருக்கு. மற்ற எல்லா பார்ட்டிஸ்க்கும் அந்தந்த பகுதிகளில் இருக்கலாம், சில இடங்களில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். திமுக அதிமுக தான் தமிழ்நாடு தழுவிய அத்தனை பூத்துலையும் ஏஜென்ட் போடக்கூடிய அளவுக்கான கட்டமைப்பு இருக்கிறது. ஸோ அப்போ அவங்களில் ஒருத்தரை டிபெண்ட் பண்ண வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் பூத் ஏஜென்ட் மாநாடுன்னு போட்டுவிட்டு அதிலே தான் ஒரு காலேஜில் நடத்தி கதை உடைக்காத குறைய தவி குதிச்சு உள்ள ஒன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க வழக்கமாகவே இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட். சேர் உடைக்கிறது, மேடைகளை உடைக்கிறது, காரை உடைக்கிறது, ஆம்புலன்ஸ் உடைக்கிறது, இந்த விஷயங்கள் தான் நிறைய அவர்களுடைய மாநாடுகள்லையும் கட்சி நடவடிக்கைகள்லையும் நடந்துட்டுருக்கு. மற்றபடி கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய மற்ற வேலைகள் எதுவும் நடக்கல, ஆலோசனைகள் நடக்கல, கூட்டங்கள் நடக்கல. தெருமுனை 2 வருஷமா அரசியல் செய்யலன்னு கட்சிக்குள்ள இருந்து குரல் வரலையே. சென்சிபிளாக இப்போ தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழ தொடங்கி இருக்கிறது. நம்ம 21 அணியும் நம்ம அவங்க அணி நியமித்தாங்க, வழக்கறிஞர்கள் அணி, அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நலன் சார்ந்த அணி, திருநர் சமூகத்துக்கான அணி, பெண்கள் அணி, மகளிர் அணி, இப்படிலாம் மாணவர் அணி, இப்படிலாம் பல அறிவிச்சாங்க. எத்தனை அணி இருக்குது, அணியில் ஆள் இருக்கா, அதுதான் இப்போ கேள்வி. தமிழ்நாடு முழுக்க ஏன் நீங்கள் கட்டமைப்பு கொண்டு வரல? தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 20,000 கூட்டமாக என்னமோ போடுவதாகலாம் அறிவிப்புகள் வந்தது. ஒரு கூட்டம் நடத்துனீங்களா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு அமைப்பு இருந்ததுன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இரங்கல் தீர்மானம் போட்டு அந்த இடத்துல இரங்கல் கடைபிடிச்சிருப்பாங்க. அந்த கட்சி அது ஒரு ஆக்டிவிட்டியாக செய்ய அதுக்காக ஒன்று கூட்டிகிட்டு அந்த கட்சியில் நடந்த சம்பவங்கள் குறித்து பேசுவாங்க, ஒரு உரையாடல் நிகழ்வு, எதுவுமே நிகழலை. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது கட்சிக்கு உள்ளேயே கேள்வி கேட்கணுங்கிற உணர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய கல்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்கன்னா பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறார், அவர் 100லேருந்து இறங்குறாரா, இவர் 30லேருந்து ஏறுறாராங்கிறதெல்லாம் நமக்கு டிசம்பர் ஜனவரி பொங்கல் முடிஞ்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பிப்ரவரியில் ராஜ்யசபா இது வரும், அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவை நோக்கி இது நகரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி. விஜயினுடைய அரசியல், அவர்களுடைய கூட்டணி கணக்குகள் எப்படி எப்படி ஷேர் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா இந்த கூட்டணியே வேண்டான்னு சொல்லி தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.